ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸில் கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ ஜான்வரி 2025 ஜான்வரி 22nd ஷிஃப்ட் 1 கேட்ட ப்ராப்ளம்ஸ். ஏன்னா இந்த நல்லா பார்த்துட்டிங்கன்னா இந்த மாடலில் தான் திரும்ப ஏப்ரல்லையும் வர்றதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க போய் பாருங்கள். செட் தியரி, ரிலேஷன், ஃபங்க்ஷன்ஸு, டெஃபினிட் இன்டெக்ரல், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படி எல்லாத்துலேயுமே நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வந்து இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் 2025 கேட்ட கொஸ்டின்ஸு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் இந்த ப்ராப்ளம் பாருங்கள். 8 is equal to 3 plus 3 by 4 plus 3 by 4 square. இந்த first termல எழுதுறேன் 3 by 4 cube plus etc. அடுத்து உள்ள terms எழுதினீங்கன்னா அடுத்து உள்ள terms p by 4 p by 4 p square by 4 square p cube by 4 cube plus etc. இது எப்படி இருக்குன்னா ஜியோமெட்ரிக் சீரீஸா இருக்கு. ஜியோமெட்ரிக் சீரீஸ்னா என்ன? ஜியோமெட்ரிக் சீரீஸ் எப்படி இருக்கும்? ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப் எக்ஸெட்ரா. இந்த சீரீஸ் எந்த ரெண்டு டேர்ம் அடுத்தடுத்த ரெண்டு டேர்மை டிவைட் பண்ணி பார்த்தாலும் ரேஷியோ ஈக்குவலா இருக்கணும். 3/4 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 1/4. 3/4 square divided by 3 equal to 3/4, not 3/4 square. 3/4 square divided by 3/4 equal to என்னது 1/4. அப்ப அடுத்தடுத்து டேர்மை டிவைட் பண்ணும்போது ரேஷியோ ஈக்குவலா இருந்ததுன்னா அது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இதுலயும் அப்படிதான் p/4 p²/4 ஸ்கொயர். அப்போ இதுல ரேஷியோ என்னது p/4. இதுல ரேஷியோ வந்து p/4. அப்படின்னா s இன்ஃபினிட்டிக்கு ஃபார்முலா என்னன்னா a/1 - r. s இன்ஃபினிட்டிக்கு ஃபார்முலா என்னது a/1 - r. So 8 equal to இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 3, ரேஷியோ என்னது 1/4. ரேஷியோ எவ்வளவு 1/4 பிளஸ் இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது p/4, ரேஷியோ என்னது p/4. இனி இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will get the answer. என்ன வருதுன்னு பாருங்க. 8 equal to 1 minus 1/4 வந்து 3/4 by 3/4 plus p/4 into இது என்ன வரும்? p into the 4 minus p/4. 4 minus p/4 மேல வரும் p/4. so 4 will get cancel. இங்க வந்து 3 will get cancel. சரியா? அப்ப ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 is equal to 4 plus p/4 minus p. so 8 minus 4 4 வந்துருமா? அப்ப p/4 minus p equal to 4. so p is equal to 16 minus 4p. 16 minus 4p. அப்ப இந்த 4p இங்க கொண்டு வந்துட்டோம்னா 5p. 5p is equal to 16. p equal to 16/5. ஆன்சர் இருக்கா? இந்த இருக்கு. ஆன்சர் p is equal to எவ்வளவு 16/5. சரிதானா? ஃபுல்லாவே ஜியோமெட்ரிக் சீரிஸ் தான். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. அடுத்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுல s infinity is equal to a/1 - r. அந்த ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த பாருங்க. in a bag there are 6 white and 10 black balls. அப்ப டோட்டல் பால்ஸ் எத்தனை? டோட்டல் பால்ஸ் வந்து 10. டோட்டல் பால்ஸ் எவ்வளவு? 10. சரியா? 2 balls are drawn at random. அப்போ ப்ராபபிலிட்டிக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னா, ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். total number of possibilities denominatorல, possibilities denominatorல, numeratorல என்ன? then find the probability both the balls are white. எது எல்லாமே எடுக்கக்கூடிய ரெண்டு பாலுமே என்ன இருக்கணும்? ஒயிட்டா இருக்கணும்.
ஒயிட் பால் மொத்தம் எத்தனை இருக்கு? 6 தான் இருக்கு. அந்த 6ல இருந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணணும்? 2 செலக்ட் பண்ணணும். அப்போ 6C2 by டோட்டல்ல இருந்து நம்ம என்ன செலக்ட் பண்ண போறோம்? 2 செலக்ட் பண்ண போறோம். டோட்டல் 10 பால் இருக்கு, அதுல இருந்து 2 செலக்ட் பண்றோம். அந்த ரெண்டுமே ஒயிட்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. the possible number of outcomes, இது total number of possibilities, இது possible number of outcomes. possible number of outcomes எத்தனை இருக்கு? 6 white balls இருக்கு, அதுல இருந்து நம்ம 2 எடுக்கிறோம். 6C2 by டோட்டல் எத்தனை இருக்கு? 10 இருக்கு, அதுல இருந்து 2 எடுக்கிறோம். இனிமே NCR is equal to formula n factorial by n minus r factorial into r factorial. இந்த ஃபார்முலாக்குள்ள எல்லாம் போகாம ஷார்ட்டா நம்ம போட்டுறலாம். 6C2 is equal to டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுதணும். 6 into 5. இங்க எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் 6 டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுதணும். இங்க எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதணும். இதுதான் ப்ரொசீஜர். சரியா? சரியா? இப்போ நான் 5C2 எழுதுறேன். 5 into 4 by 1 into 2. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஷார்ட்கட். சரியா? 6C2 னா 6 into 5 by 1 into 2. இந்த ஃபார்முலா எல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரொம்ப டைம் போயிட்டே இருக்கும். அப்படி இல்லாம இப்படி போட்டுறோம். முதல்ல என்ன செய்யணும்? டிக்ரீசிங் ஆர்டர்ல இதுல என்ன நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் எழுதணும். 2 நம்பர் இருக்கு, அப்ப 6 5. கீழே இன்க்ரீசிங் ஆர்டர்ல 2 நம்பர் எழுதணும். 1 2. இப்போ 7C3 அப்படின்னு வச்சுக்கோங்க. 7 into 6 into 5 by 1 into 2 into 3. இதுக்கு பிறகு நம்ம ஈஸியா என்ன செய்திடலாம்? சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதுதான் நம்மளுக்கு சி, அதாவது காம்பினேஷன்ஸுக்கான ஷார்ட்கட். காம்பினேஷனுக்கான ஷார்ட்கட். சரிதானா? இதுல பாருங்க 6C2 by 10C2. அப்ப 6 into 5 by 1 into 2. கீழே 10 into 9 by 1 into 2. இந்த 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ 15 மேலே, கீழே இதை வந்து என்ன செய்திடலாம்? 5. அப்போ இந்த 5 அந்த 5 கூட கேன்சல் ஆயிடும். கீழே என்ன இருக்கு? 5 into 9 1 3. அப்போ 1 3. அப்போ ஆன்சர் என்னது? 1/3. ஆன்சர் எவ்வளவு? 1/3 இந்த இருக்கு. 6C2 by 10C2. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. அடுத்த ப்ராப்ளம் கொஞ்சம் கூட கவனமா என்ன செய்யணும்? ஒர்க் பண்ணணும். அதில் ஆப்ஷன் கிடைக்கல. இதுல என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். இ பவர்ல இருக்கு, நான் 2 பக்கமும் லாகரிதம் அப்ளை பண்ண போறேன். logarithm of e power 5 log x the whole square, 5 log x the whole square plus 3 equal to x power 8, sorry, log x power 8 equal to என்னது? log x power 8. அப்போ log e யும் inverse functions, log into e equal to என்னது? 1. என்ன அர்த்தம் அப்படின்னா x into 1 by x equal to 1 ன்னு எழுதுறோமா? அப்போ x உடைய ரெசிப்ரோக்கல் 1/x, x உடைய இன்வர்ஸ் 1/x. அதே மாதிரி தான் லாகும் ஈயும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். லாகோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இ, ஈயோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் லாக். அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கு? 5 log x the whole square, ln வேணாலும் போட்டுக்கோங்க, plus 3 equal to 8 log x. இப்போ log x equal to tன்னு எடுத்துக்கலாம். log x equal to tன்னு எடுத்துட்டோம்னா square, it is not n. அப்போ 5t square minus 8t plus 3 is equal to 0. சரியா? plus 3 is equal to 0. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 15 வரணும், ஆட் பண்ணும்போது minus 8. அப்போ 5t square minus 3t, sorry, minus 5t minus 5t minus 3t plus 3. மல்டிப்ளை பண்ணும்போது 15 வருது, ஆட் பண்ணும்போது -8 வருதா? நீங்கள் வந்து டீயில் போடுவீங்க இல்லையா? அப்படி போட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. 15 அதை 5 3 போட்டு சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கோங்க. சரியா? அப்போ 5t காமன் எடுத்துட்டோம்னா t minus 1 minus 3 காமன் எடுத்தோம்னா t minus 1 equal to 0. So 5t minus 3 into t minus 1 equal to 0. அப்போ t is equal to 1, t is equal to எவ்வளவு? 3/5. tங்கிறது 1, log x is equal to 1 அப்படின்னா x is equal to என்னது? e. இந்த இருக்கு.
log x is equal to 1 னா x is equal to e. அடுத்தது 3/5 log x equal to 3/5 அப்படின்னா x is equal to e power என்னது 3/5. இதை x1 வச்சுக்கோங்க, இதை x2 வச்சுக்கோங்க. Product of all real values of x, x1 into x2 equal to ங்கிறது e power 1, இது 3/5 equal to e power 1 plus 3/5. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 plus 3 8 வந்துருமா? அப்ப e power 8/5. இதுதான் என்னது நம்மளுடைய ஆன்சர். ப்ராடக்ட் வந்து e power 8/5 வருது. இது எல்லாமே நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கிடையாது, இந்த வருஷம் 2025ல கேட்ட கொஸ்டின்ஸு. இவ்வளவு ஈஸியாக தான் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். ஜென்ரலாகவே ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே மேத்தமெட்டிக்ஸை ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான். அப்படி இல்லை, மேத்தமெட்டிக்ஸையும் நம்ம ஈஸியாக நல்ல ஸ்கோர் வாங்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனலுடைய அல்டிமேட் எய்ம். அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். அதனால நீங்கள் இப்போ பார்க்குறவங்க எல்லாரும் உங்களை மாதிரி ஜேஇஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நம்ம சேனலோட வீடியோவை, நம்ம சேனலோட லிங்கையே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மெயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பரேஷனில் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டா அக்கௌண்ட்டை, வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.